இந்த துவா இன்றோடு அல்லாஹ் தஆலா சிறப்பாக 10 நாட்கள் தந்திருக்கிறார். இந்த நாள் இந்த துவா இன்றோடு முடிகிறது என்று சொன்னால் இந்த துவாவை இந்த உம்மத்து எவ்வளவு கேட்க வேண்டும். பள்ளிகளிலே ஃபஜ்ருடைய முன்சுன்னத் தொழுகைக்கு பின்னால் மக்களுடைய கருத்து அல்லாஹ்வை பார்த்து உயர்த்துவது கிடையாது. மகருடைய இஃப்தார் நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய கருத்து அல்லாஹ்வை பார்த்து நோன்பாளர்கள் கருத்து உயர்த்துவது கிடையாது. அந்த நேரத்திலே செல்போன் டைம் ஆகுது. அந்த நேரத்தில் சும்மா சாப்பிட நீ என்ன சாப்பிட வச்ச, நீ என்ன தொட்டுக்க வச்ச, நேற்று உள்ள தானம், இப்படி எல்லாம் தேவையில்லாத பேச்சுக்கள், சகல இஃப்தார்கள், கேட்க வேண்டிய ரஹ்மத்தை கேட்டு தவறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உம்மத்தாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விளங்காத சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரஹ்மத்தின் இனத்தா இருந்த நம்ம குர்ஆனிலே பேசுகிறார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நீங்கள் ஆதரவு வையுங்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு இருக்காது என்று நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள். நபியை பார்த்து அல்லாஹ் சொன்ன, நபியே அந்த மக்கள் எல்லாம் கரடு முரடு மக்களாக இருந்தார்கள். அவர்கள் உங்களை கண்டால் மிரண்டு ஓடிப்பார்கள். உங்கள் மீது நாங்கள் ரஹ்மத் செய்ததால் தான் அந்த மிராண்டிகள், அந்த காட்டு மிராண்டிகள் ஒரு இடத்துல நின்று பேசினார்கள். அரபுகள் சாதாரணமான குசும் குடித்தார்கள். மோசமான போய்கிட்டே இருப்பாங்க, எச்சம் நேரம் தப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க, போய்கிட்டே இருப்பாங்க, எட்டி வச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு பிறப்பாக ஒரு மதிப்பாக மதிக்க மாட்டார்கள். உலகத்துல எந்த கண்ட்ரியாவது மனிதன் இருப்பாங்க கேட்ட ஆரம்பத்தில் எடுத்து பார்க்க முடியாது. மோசமான குசுமுறைகள். அப்படிப்பட்ட காட்டு மிராண்டியான மிருகங்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பார்கள், எப்படி அவர்களை மார்க்கத்தின் பக்கம் அழைத்திருப்பார்கள். அத்தனை குஃபார்களை முஸ்லிம்களாக மாற்றிய நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ் தந்த பேரு ஆயுதம் தான் ரஹ்மத். அல்லாஹ் சொல்லுகிறான், நான் ரஹ்மத் செய்ததால் தான் உங்களால் அந்த மனிதருக்கு மத்தியிலே நடமாட முடிந்தது, பிரச்சாரம் செய்ய முடிந்தது, அவர் உங்களிடத்தில் உரையாட முடிந்தது. இல்லாவிட்டால் நீங்கள் அவர்களை கண்டு விரண்டு ஓடியிருப்பீர்கள், அவர்கள் உங்களை கண்டு விரண்டு ஓடியிருப்பார்கள். ரஹ்மத் மிக முக்கியமான ஒரு வார்த்தை. நம் நாடுகளில் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய வார்த்தை. சாதாரணமான நேரங்களில் கூட ஒரு இடத்துல இருந்து உட்கார்ந்து எந்திரிக்கும் பொழுது சொல்லிக்கிட்டு எந்திரிக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு இந்த உலகத்தை நாம எந்த மூல முறைகளை இருக்கிறதா இருந்தாலும் அதுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவசியமானதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் இந்த உலகத்தை நம்மால் எங்கேயும் வாழ முடியாதல்ல, இருக்கக்கூட முடியாது. எத்தனையோ உதாரணங்கள். தாயின் கருவறையிலே ஒரு மனிதனுடைய இந்து துணி ஒரே ஒரு நாள் அது போய் கருவறை பையில உட்கார்வதற்கு கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தேவைப்படுகிறது. அந்த ஒரு துணி உட்காராவிட்டால் அவன் தாய்மை அடைய மாட்டார், இவன் தகப்பனாக முடியாது. அந்த ஒரு துணி அந்த 4 அறைக்குள் பத்திரமாக கடந்து செல்வதற்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேண்டும். அந்த ஒரு துணி கட்டப்படி போக வேண்டும் என்று நினைப்பதற்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேண்டும். அந்த ஒரு துணியை மரத்துக்கு பத்திரமாக கொண்டு செல்வதற்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேண்டும். கொண்டு போன அந்த ஒரு துணியை ரத்த கட்டியாக, சட கட்டியாக, இன்பமாக, ஒரு உருவமாக, உடல் உறுப்புகளை எல்லாம் தந்து நாளடைவில் 10 மாத காலம் 300 வாரங்கள் கழித்ததற்கு பின்னால் ஒரு சாதியான ஒரு குழந்தையாக இந்த மண்ணிலே வருவதற்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேண்டும். 5வது மாதத்தில் உயிர் நிரப்பப்படுகிற பொழுது மலக்குகள் கேட்பார்கள், யார் இந்த கருவிலிருக்கும் இந்த சிசு, இது சீரடியா இல்ல மூலடியா, நீ சொல் என்று மலக்குகள் அல்லாஹ்விடம் கேட்பார்கள். அப்பொழுதும் அல்லாஹ் தஆலா இது சீரடி என்று சொல்வதற்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேண்டும். இப்படி தாயின் கருவிலிருந்து தொடங்கி மகள் வரைக்கும், மறுமை வரைக்கும், சுவனம் செல்கின்ற வரைக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு பிரதானமாக அவசியமாக தேவைப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த மூலமுண்டு நம்மால் இருப்பதல்ல. ஒரு நொடி சுவாசம் கூட உடம்பியாக இருக்க முடியாது. உலகங்கள் சொல்லி காட்டுவார்கள் 4 உலகங்கள். இந்த 4 உலகங்களில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாவிட்டால் எந்த ஆத்மாவாலும் இருக்கவே முடியாது. அது நம்பர் 1 ஆளுநர் அருவா. உயிர்கள் மாத்திரம் நிரப்பியிருந்த அந்த உலகத்தில் நாம் எல்லாம் மூலமாக இருந்தோம், ஒருவருக்கு சந்தித்துக் கொண்டோம். அதனுடைய வெளிப்பாடுதான் இந்தியாவில் யாராவது பிரயாணத்துல பாருங்க அப்படியே இருப்பாங்க. அந்த ஈத்தர்கள் என்னன்னு தெரியுமா, அருவான பார்த்த அந்த ஒரு பிரதிபலன் தான். ஆத்மாக்கள் மாத்திரம் நிறைந்திருக்கிற அந்த உலகத்தில் நாம் இருக்க வேண்டும் என்றால் அதற்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவசியம். அந்த ஆளுநர் அருவாவிலிருந்து புறப்பட்டு